சேலம் கோட்டை பகுதியில் மாநகர காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநகர மாவட்ட தலைவர் ஏஆர்பி பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வர்த்தக அணி பிரிவு தலைவர் சுப்பிரமணி, மாநகர பொருளாளர் ராஜகணபதி, காங்கிரஸ் துணைத் தலைவர் மொட்டையாண்டி ஈஸ்வரி, வரதராஜு உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்க தவறிய மத்திய அரசை கண்டித்தும், தூத்துக்குடிக்கு வருகை புரிந்த பாரத பிரதமர் மோடியை கண்டித்தும் கருப்பு கொடி ஏந்தி கோஷங்களை எழுப்பினர். 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இலங்கை கடற்படையினரின் செயல்களை கண்டித்து தமிழக மீனவர்கள் உண்ணாவிரதம், வேலை நிறுத்தம் போன்ற பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அரசு தமிழக மீனவர்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பலமுறை மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியும் மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை. இதனிடையே தமிழகத்திற்கு 2 நாள் பயணமாக வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி வருகையை கண்டித்து திண்டுக்கல் மாநகர காங்கிரஸ் கட்சி சார்பில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். கடலூர் சரவணபவ கூட்டுறவு பண்டக சாலையில் ரேஷன் கடையும் இணைந்து செயல்பட்டு வருகிறது. அங்கு பொதுமக்களுக்கு சரிவர மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்படுவதில்லை என மாநகராட்சி மேயருக்கு தொடர்ந்து பல்வேறு புகார்கள் வந்ததன் அடிப்படையில் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா சரவணபவ கூட்டுறவு பண்டக சாலையில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்தார். தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்களிடம் குறைகளையும் கேட்டறிந்தார். பின்னர் ரேஷன் கடை ஊழியர்களிடம் பொதுமக்களுக்கு மாதத்தில் 3 முறை மண்ணெண்ணெய் முறையாக விநியோகம் செய்ய வேண்டுமென அறிவுறுத்தினார். கோவையில் இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் தேர்தல் வாக்குறுதி எண் 311 நிறைவேற்ற கோரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் ரங்கசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என்றும் இடைநிலை ஆசிரியர்கள் இயக்க மாவட்ட தலைவர் ரங்கசாமி தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி பேரூராட்சி உட்பட 11வது வார்டு கஸ்தூரிப்பட்டி பேருந்து நிறுத்தத்திலிருந்து எல்லைக்கோட்டு வரை 1 கிலோமீட்டர் தூரம் தார் சாலை புதுப்பிக்க கடந்த அக்டோபர் மாதம் பூமி பூஜை செய்து ஓரடக்கு ஜல்லி அமைத்தனர். ஆனால் இதுநாள் வரை தார் சாலை அமைக்காததால் அவ்வழியாக செல்லும் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது விபத்து ஏற்படுகிறது. எனவே பெரிய அசம்பாவிதம் ஏற்படும் முன் சாலையை உடனடியாக அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக தையல் கலைஞர் தினத்தை ஒட்டி காஞ்சிபுரத்தில் தையல் கலைஞர்கள் பேரணி நடத்தினர். தையல் கலைஞர்களுக்கு மின்சார மானியம் வழங்க வேண்டும், ஓய்வு பெற்ற தையல் கலைஞர்களுக்கு பல்லாண்டாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ₹3000 ஓய்வூதியத்தை ₹5000 வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நவீன தையல் கலைஞர்கள் சங்க மாநில தலைவர் பாபு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட தையல் கலைஞர்கள் பெரியார் தூண் அருகே பேரணியை துவங்கினர். பின்பு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற 3ஆம் ஆண்டு கூட்டத்தில் தையல் கலைஞர்கள் சங்க கொடியை மாநில தலைவர் ஏற்றி வைத்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அகில இந்திய கட்டுநர் வல்லுநர் கட்டட பொறியாளர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இரும்பு, சிமெண்ட், மணல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் விலையேற்றத்தால் கட்டுமான பொறியாளர்கள் மற்றும் கட்டட தொழிலாளர்கள் என அனைவரும் போதிய வேலைவாய்ப்புகள் இல்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்து வருவதாகவும், இந்த நிலையை மாற்றுவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர்.
திருப்பத்தூரில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தின் சார்பில் 3வது நாளாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு மாநில துணைத் தலைவர் ஞானசேகரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற தேர்தல் வாக்குறுதி 311 உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஆசிரியர்களை கைது செய்வதை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு காளைமாடு சிலை அருகே காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. மாவட்ட பொறுப்பாளர் திருச்செல்வம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கச்சத்தீவில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க தவறிய மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கோஷங்களை எழுப்பியும் பதாகைகளை ஏந்தியபடியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் புகழ்பெற்ற சின்ன ஓங்காளியம்மன் கோவில் அமைத்துள்ளது. இங்கு மாசிக்குண்டம் திருவிழா கடந்த 16ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. இதனையொட்டி குண்டம் இறங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காப்பு கட்டி இருந்த நிலையில் இன்று நடைபெற்ற குண்டம் திருவிழாவில் பூக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து பெண்கள் ஓங்காளியம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபட்டனர். வரும் மார்ச் 2ஆம் தேதி அம்மன் திருவீதி உலாவுடன் மாசிக்குண்டம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. திருவிழாவையொட்டி திருச்செங்கோடு காவல்துறை கண்காணிப்பாளர் இமயவரம்பன் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபட்டிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.